ரோபோ சங்கருடைய மறைவு ரசிகர்கள் இடத்துல ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு. ரோபோ சங்கர் 1978ஆம் ஆண்டு மதுரை மன்னனாக பிறந்தவர் தான் நம்ம ரோபோ சங்கர். மதுரையே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிஸ்டர் மதுரை அப்படின்ற ஒரு பேரும் வாங்கினாரு. அந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டரும் கூட. எல்லாருமே அசந்து போகிற அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தவர் தான். ஒரு நாளைக்கு முட்டை 75 முட்டை சாப்பிட்டு, அதாவது வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டு ரொம்பவே பாடியை பில்ட் பண்ணி மிஸ்டர் மதுரை அப்படின்ற ஒரு பெயரும் வாங்கியிருந்தார். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 மேடைகளில் மெட்டல் பெயிண்ட் அடித்து ரோபோ போல் நடித்து இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பேரே வந்துச்சு. ரோபோன்ற ஒரு புனைப்பெயரே வந்துச்சு. அந்த அளவுக்கு இவருடைய திறமை எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவருக்கு சினித்துறையில் கமல் சார் தான் அவருடைய குருவாக நினச்சாரு. அதனால் சினிமா துறையில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1997ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரோடைய தர்ம சக்கரம் அப்படின்ற ஒரு படத்தில் கூட்டத்தில் ஒருவராக ஒரு சைட் கேரக்டர் கூட கிடையாது, கூட்டத்தில் ஒருத்தராக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய கலை நிகழ்ச்சியிலலாம் பங்கேற்று அப்போ ஒரு சமயத்தில் டான்சர் பிரியங்கா அவர்கள் மேலே காதல் ஈர்ப்பட்டு 2 பேருமே லவ் பண்ணி 2002ஆம் ஆண்டில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் நம்ம ரோபோ சங்கர் சின்ன திரையில் நிறைய நிகழ்ச்சியில் மிமிக்ரி, ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் பண்ணி ரொம்பவே புகழ் பெற்றார். இவருடைய ஸ்டாண்டப் காமெடிக்கு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். அண்ட் இவருடைய மிமிக்ரி சென்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவருக்கு ரொம்பவே ஆப்டாக பொருந்துறது விஜயகாந்த் சாரோடைய வாய்ஸ் தான். பயங்கர சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டில் தீபாவளி படம் மூலயமா திரும்பவும் என்ட்ரி கொடுத்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, மாரி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், விஸ்வாசம், புலி, வேலைக்காரன் சொல்லிட்டு பல படங்களில் பல நட்சத்திரங்களோட நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு. ஆனால் நிறைய வெளிநாட்டுக்கு போகிற பழக்கமும் இருந்தது. அதனால் மதுவுக்கும் அடிமை ஆயிட்டாரு. அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் மது பாட்டில் 60 ரூபாயிலிருந்து 60,000 வரைக்கும் கூட நான் குடிச்சிருக்கேன். சின்ன திரையில் வந்ததுக்கப்புறம் சம்பாரித்து நான் நிறைய எல்லா ஃப்ளைட்லேயும் நான் போயிட்டேன், எல்லா பாட்டிலையும் நான் குடிச்சிட்டேன். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய இந்த ஒரு பழக்கம் அவருடைய உடம்பையே உலுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சள் காமாலை ரொம்பவே அவதிப்பட்டுட்டார். 120 கிலோவில் இருந்த ரோபோ சங்கர் 45 கிலோவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிதி நெருக்கடியிலையும் இருந்து அந்த சமயம் நடிகர் தனுஷ் அவர்கள் ஹெல்ப் பண்ணி, நடிகர் தனுஷ் தான் அவருடைய வாழ்க்கையவே கை தூக்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ரோபோ சங்கர் அவர்களே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அதிலிருந்து மீண்டு சிகிச்சைலாம் பெற்று உணவு கட்டுப்பாடோடு இருந்து கம்ப்ளீட்டாக குடிப்பழக்கத்தை நிறுத்தி அவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் நடித்து நிறைய நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டு திரும்பவும் மக்களை மகிழ்விச்சார். கடைசியாக இளையராஜாவுக்கு நம்ம பாராட்டு விழா பண்ண அந்த ஒரு நிகழ்விலையும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, ரஜினி சார்கிட்ட, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார்கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருப்பார். அதற்கப்புறம் செப்டம்பர் 16ஆம் தேதி இவருடைய நடிப்பில் வெளியாக இருக்கும் காட்ஜிலா படத்துடைய அந்த ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே ரொம்பவே அழகாக பேசியிருப்பார். இது வரைக்கும் பார்க்காத கேரக்டரே இந்த படத்தில் என்னை பார்ப்பீங்க, ப்ரொடியூசரே என்ன ரோபோ கொழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்க அமுல் பேபி மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். சூப்பரான ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக பேசிட்டு அன்று மாலையே ஒரு படப்பிடிப்போட ஷூட்டிங்க்கும் போயிருக்காரு. அங்கே திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. நீர்ச்சத்து குறைபாடு, குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்காரு. உடனே அங்கே பக்கத்தில் வடபழனியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு மேற் சிகிச்சைக்காக பெருங்குடியில் இருக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே தான் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துட்டார். இந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே அப்படியே ஒரு உலுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய பேரன் நட்சத்திரன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான் இவருடைய பேரனுக்கு பேரே வச்சது. நட்சத்திரன் அழகான பெயர். நட்சத்திரனுக்கு இன்னும் 2 நாட்களில் காது குத்து விழா.
அதுக்கு ரோபோவால் வந்து இப்போது பங்கேற்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ரோபோ சங்கருக்கு அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு உயிர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய பொண்ணு இந்திரஜா ரொம்பவே பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்தி அதிலிருந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அழகாக வந்து கொண்டாடி இருந்தாங்க. பேரன்னா வந்து அவ்வளோ உயிர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நட்சத்திரனை வந்து எப்படியாவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நடிப்பு சொல்லி கொடுத்து இந்த சினித்துறையில் நட்சத்திரனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரோபோ சங்கருக்கு ஆசைன்றது ரோபோ சங்கரே வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இது எதுவுமே நடக்காமலே அதுக்குள்ளேயே 46 வயசுலேயே நீங்கள் மறைஞ்சிட்டீங்களே ரோபோ சங்கர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே குடும்பத்தினர், ரசிகர்கள், பிரபலங்கள்னு எல்லாருமே வந்து ரொம்பவே வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி உடம்பு ஏன் சரியில்லாமல் போச்சு, நல்லா மீண்டு தானே வந்தார், ஏன் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பழைய உணவு கட்டுப்பாடு வந்து இல்லாமல் போயிடுச்சு, கொஞ்சம் கண்ணாபின்னான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும், இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே இருந்த நோய் வந்து முழுசாக குணமடையாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து நிறையா வந்து அழிச்சிருச்சு அவரை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனிவேஸ் எப்படி இருந்தாலும் இனிமேட்டு ரோபோ சங்கர் நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அவருடைய நினைவுகள் அவர் ரசிகர்களையும் மக்களையும் வந்து எந்த அளவுக்கு மகிழ்விச்சார்னு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.